வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணையவழி நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இந்த சிறப்பான தினத்தில் வேதாத்ரி மகரிஷியின் மிக சிறப்பான கருத்தை பற்றி சிந்திக்க எனக்கு வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவிற்கும், இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மனிதகுலம் இயல்புக்கு மாறாக தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்து வருகிறது. அந்த துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் மனிதர்கள் இயற்கையை பற்றியும் இறைவனை பற்றியும் இறை நீதியை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வேதாத்திரிய வாழ்க்கை நெறி என்று ஒரு 14 நெறிகளை கொடுத்துள்ளார்கள். அதில் 8வது வேதாத்திரிய வாழ்க்கை நெறிதான் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வ நீதி வழிவாழ்தல் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி சிந்திப்பதற்கு முன், எது தெய்வம், நீதி என்றால் என்ன, தெய்வ நீதி எது என்று சிந்தித்துவிட்டு தெய்வ நீதி வழி வாழ்தல் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். முதல்ல எது தெய்வம் அப்படிங்கிறத சிறிது நேரம் சிந்திக்கலாம். இந்த கேள்விய வேதாத்திரியம் தெரியாத அன்பர்கள் கிட்ட போய் கேட்டோம்னா ஒரு பெரிய சண்டையே வந்துடும். பெரும்பாலான இடங்கள்ல நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு கடவுளும் காரணமாக இருக்கிறாரு. அது மிகப்பெரிய போர்கள் வரைக்கும் சொல்லலாம். நம்மளே நிறைய வரலாற்றிலையும் இதிகாசங்கள்லையும் பார்த்திருக்கோம். மதத்தின் பேராலும் இறைவன் பேராலும் தான் நிறைய போர்கள் நடந்திருக்கு. மற்ற பிறர் வளம் பலிக்கிறதுக்காகவோ புகழ் அடைவதற்காகவோ நடந்த போர்களை காட்டிலும் இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான் நிறைய போர்களும் உயிர் பலிகளும் நடந்திருக்கிறதாக நம்ம நிறைய வரலாற்றை படிச்சிருக்கோம். நிறைய இதிகாசங்களே அதான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இறைவன் யார் அப்படிங்கிறத பத்தி ஒரு குழப்பம் தான் பொது சமூகத்துல நிலவி வருது. ஆனா நமக்கு வேதாத்திரியம் படித்தவர்களுக்கு அதுல ஒரு குழப்பமே இல்லை. ஏன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் யாருமே மறுக்க முடியாது. அந்த வகையில எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் ஒரு வடிவத்திலோ ஒரு நிலையிலோ வணங்கி வருகிறார்கள். அவர்கள் உணர்ந்தபடி அதை ஒரு ஒளியாகவோ உருவமாகவோ ஜோதியாகவோ ஒவ்வொரு உருவமற்ற வகையிலோ அவங்க வணங்கி வர்றாங்க. மகரிஷி அவர்கள் தான் அதுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கம் கொடுக்குறாங்க. சிலர் இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் ப்ரூஃப் தேடுறாங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. எல்லா தரப்பட்ட மக்களாலும், மதம் சார்ந்தவர்களாலும், இறைவனை மறுப்பவர்களாலும், விஞ்ஞானிகளாலும் சாமிஜியினுடைய மகரிஷியினுடைய இந்த இறையியல் கருத்துக்கள், மெய்யியல் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ஏன்னா அவர் ஒரு தெளிவான விளக்கத்தை இறைவனை பற்றி கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்கலாம். இறைவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அணுவிற்கு இடையேயும் 2 அணுக்களுக்கு மத்தியேயும் இறைப்பது இறைநிலை. அந்த இறைநிலை எல்லையற்றது. அந்த இறைநிலை எதனோடும் ஊடுருவி போகக்கூடிய ஒரு பாய்ம பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கும் இருட்டு. அதுதான் இப்ப சயின்ஸ் டார்க் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. டார்க் மேட்டர்ஸ் ஒரு எனர்ஜியா சொல்லி அதை நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சுத்தவெளி, பிரம்மம், சிவம், பிதா, அல்லாஹ், இந்த மாதிரி பல வடிவங்களில் நாம் இதைதான் வணங்குகிறோம் அப்படிங்கிறது சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி ஒன்றுமே இல்லாத இந்த இறைநிலையிலிருந்து எப்படி இவ்வளவு விஷயங்கள் தோன்றின அப்படிங்கிறது சாமிஜி ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லாத இந்த கும்மிருட்டில் ஒரு 4 தரமும் 3 திறனும் உள்ளது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 4 தரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற ஒரு 4 தரத்தில் அது இருக்கு. வற்றாயிருப்பு என்பது அதுல அல்ல அல்ல குறையாது. எவ்வளவு எடுத்தாலும் அதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
தன் நிலையில் மாற்றம் அடைந்து வேறொன்றாக மாறிக்கொண்டே இருக்குமே ஒழிய அது குறைவே படாது அப்படிங்கிறார். பேராற்றல் படைத்தது. எவ்வளவு எடை பல மடங்கு உள்ள இந்த பூமி அண்ட சராசரங்களில் எல்லாம் அப்படியே அசால்ட்டா தூக்கி சுமந்துட்டு இருக்கு இந்த சுத்தவெளி. அவ்வளவு பேராற்றல் படைத்தது இந்த இறைவன். பேரறிவு படைத்தது. ஒவ்வொன்றுமே ரொம்ப ப்ரிசிஷனா இயங்கிட்டு இருக்கு. இந்த அண்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளவு ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், இயக்க ஒழுங்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப துல்லியமாக இறைவன் இதை இயக்கி கொண்டிருக்கிறான். அதற்கப்புறம் இது காலம் கடந்தது அப்படிங்கிறாங்க. இதுக்கு காலமே கிடையாது. நமக்கெல்லாம் ஒரு காலத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். பிறப்பு இறப்பு என்பது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உள்ள ஒரு விதி. அதை மாற்றவே முடியாது. உயிரினங்கள் இல்லை, உயிரற்றவையும் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கு. இந்த பூமியோ இந்த அண்டங்களோ ஒரு ஆயுள் காலத்துக்குள்ளதான் இருக்கு. ஒரு காலத்துல அது சுத்தவெளியோடு கரைஞ்சிடும். ஆனா இந்த சுத்தவெளிக்கு காலம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த 4 தரங்கள் இருக்கு, 3 திறன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிணாமம், இயல்பூக்கம், கூடுதலறம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி சாமிஜி ஒரு கவியை எழுதியிருக்காங்க. ஆதியிலே இறைவழியாய் இருந்த ஒன்றே தெய்வம். ஆதியில ஒன்றும் இல்லாத சுத்த வெளியாக இருந்ததுதான் தெய்வம். அதுவே பூரணம், விரைவு, அறிவு, முத்தரமாம் அப்படிங்கிறாங்க. சோதிக்க இயலாத சுழல் இயக்க நுண்மின் சொல்லும் 5 பூதங்கள் பரிணாமம். பரிணாமத்துக்கு என்ன சொல்றாங்க? சோதிக்க இயலாத அளவுக்கு சுழல் இயக்கம் அப்படிங்கிறாங்க. அதாவது தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல். உங்களால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இந்த சுத்தவெளியில தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத ஒரு சுழல் இயக்கம் உருவாகி அதிலிருந்து விண்கள் தோன்றி பூதங்கள் உயிரினங்கள் என பரிணாமம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் பரிணாமம் தெரியும். அந்த சூழ்ந்தழுத்தக்கூடிய அந்த நிலையை தான் இன்ஃபினிட் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்றாங்க. அந்த இறைத்துகள் மீண்டும் தற்சுழற்சியில் இணையும் பொழுது அதிலிருந்து வெளிவரக்கூடிய விரிவலையின் மூலமாக, காந்த சக்தியின் மூலமாக ஒருங்கிணைந்து அணுக்களாகி, அணுக்கள் பேரணுக்களாகி, பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் அதனுடைய அழுத்த வேறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த ப்ரொபோர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக தன் நிலையில் மாற்றம் அடைகிறது அந்த காந்தம். அந்த மீண்டும் அதில் அணுக்கள் இணையும் பொழுது அது மண்ணிலிருந்து வெளிப்பட்டு தாவரமாக ஓரி ஊரு உயிராக வருகிறது. அது பரிணாமம் அடைந்து அடைந்து 2 அறிவாக புழுக்களாக, அதுக்கப்புறம் 3 அறிவாக, 4 அறிவாக, 5 அறிவாக வந்து 6வது அறிவு படைத்த மனிதனாகவும் வந்திருப்பது இந்த இறைநிலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 6வது படைத்த இறை மனிதனுடைய உச்சம்தான் இந்த மனித மனம். இந்த மனித மனம் என்பது இறைநிலையினுடைய சரித்திரத்தில் ஒரு உச்சம்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களும் டெக்னாலஜியும் எங்கிருந்து வந்தன என்றால் மனிதனுடைய மைண்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. மனிதனுடைய அறிவு இந்த சிந்திக்கும் திறனினால் இயற்கை வளங்களை எல்லாம் வாழ்வின் வளங்களாக மாற்றக்கூடிய தன்மையில் ஒவ்வொரு ரிசோர்ஸையும் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி பல்வேறு வகையான டெக்னாலஜிஸை இந்த சமுதாயத்துக்கு மனித மனம் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம இந்த கம்ப்யூட்டர் காலம் சொல்ல முடியாது, இதெல்லாம் ஏஐ காலம். இப்போ ஏஐ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. வேதாத்திரியத்தை பத்தி கேட்டீங்கன்னா மிக தெளிவான விளக்கங்கள் கொடுக்குது. வாழ்க வளமுடன். சூர்யா அம்மா, நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேட் ஜிபிடிக்கு அப்புறம் இப்போ கிளாடு இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துடுச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்மளால இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. எல்லா விஷயத்தையுமே அது ஒரு கோ ஒர்க்கருங்கிறாங்க, ஒரு ஏஜென்ட்டுங்கிறாங்க, நமக்கு நம்மளுடைய வேலைகள்லாம் அதே பார்த்துருது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி எங்கிருந்து வந்தது? இந்த மனதில் இருந்து வந்தது. இந்த மனதை கொண்டுதான் நாம் இந்த இறைவனையே நம்ம போய் அடைய முடியும்.
இந்த இறைவனுடைய மனதினுடைய மறுமுனையில் தான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இந்த பரிணாமத்தினுடைய உச்சம்தான் இந்த மனித மனம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது இயல்பூக்கம் அப்படிங்கறத பத்தி சாமிஜி என்ன சொல்றாங்க, பேரித்த சூழ்நிலைகளுக்கேற்ப அங்க பிறக்கும் இயக்கம் செயல்கள் இயல்பூக்கமாம். இயல்பூக்கம் என்பது என்னென்ன நேரத்திற்கு என்னென்ன வரணுமோ அது இயல்பாக நடந்துச்சு. இப்ப இந்த காலகட்டத்திற்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் தேவை அப்படிங்கிறதுனால இந்த டெக்னாலஜி வந்திருக்கு. ஒரு விதை இருக்கு, அந்த விதைய நம்ம மண்ணுக்குள்ள போடுறோம். போடுற வரைக்கும் அந்த விதை விதையா தான் இருக்கு. மண்ணுக்குள்ள போட்டு மண்ணை மூடிட்டோம்னா அதுல பஞ்சபூதங்கள் இருக்கு. தண்ணி இருக்கு, வெப்பம் இருக்கு, காற்று இருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் அந்த விதையின் ஊடாக ஊடுருவி போகும் பொழுது அதிலிருந்து அந்த இம்ப்ரிண்ட்ல இருந்து எல்லாம் வெளிப்படுது. ஒரு செடியாக, மரமாக. அப்ப என்னென்ன நேரத்துல இலைகள் வரணும், கிளைகள் வரணும், காய் வரணும், கனி வரணும், பூ வரணும், எல்லாமே இயல்புக்குமா நடக்குது. யாருமே இதை மாற்ற முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. இது மனித உடல்லையும் நம்ம சொல்லலாம். நம்ம உணவை போடுற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். அதுக்கப்புறம் எல்லாமே இறைசியல், எல்லாமே இயல்புக்குமா நடக்குது. உள்ள போகுது, செரிமானம் ஆகுது, 7 தாதுக்களாக பிரிக்குது. உடலுக்கு தேவையான சக்திகள்லாம் கொடுத்து நம்மளை இயக்கிட்டு இருக்கிறது யாரு? இறைநிலை தான். அதை எந்த ஒரு டெக்னாலஜினாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இனிமே இப்போ ஒரு உணவு கொடுத்து அந்த உணவை ஒரு ரத்தமாவோ இல்லை 7 தாதுக்களாகவோ மாற்றுற டெக்னாலஜி இனிமேலும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அது இறை செயல். அது மனிதனுக்குள்ள இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். எல்லாமே இயல்புகம். இது உடல் இயக்கம் மட்டும் இல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுமே இயல்பூக்கம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம எதற்குமே நான் தான் செய்தேங்கிற அந்த அந்த ஈகோ ஸ்டேட்டுக்கு நம்ம வரவே மாட்டோம். எல்லாமே இறைவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி என் மூலியமாக இதை வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளால போக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது என்ன சொல்றாங்க, நீதியோடு இயக்கம் செயல்களுக்கு ஏற்ப விளைவாம் நெறி நெறியதுவே கூர்தலறம் இயற்கையின் முத்திரமாகும் அப்படிங்கிறாங்க. 3வது கூர்தலறம். கூர்தலறம் என்பது செயல் விளைவு. ஒவ்வொரு செயலுக்கு உண்டான விளைவை தான் நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இப்ப நமக்கு அடுத்தவங்கனால ஒரு இன்பமோ துன்பமோ கொடுக்கவே முடியாது. நம்ம ஒரு இன்பமோ துன்பமோ இந்த சமுதாயத்திலிருந்து அனுபவிக்கிறோம்னா அது அனைத்திற்குமே நம்முடைய செயல்கள் தான் காரணம் அப்படிங்கிறத சமைச்சு அது இப்ப கர்மா தியரின்ட்டு அதை பத்தி ரொம்ப எல்லாருமே பேசுறாங்க. இப்போ கர்மா தியரிங்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு ஃபேமஸ் இதாயிடுச்சு. அதை நம்ம பொதுவா எடுத்துக்காம அதை ஒரு ஆழ்ந்து அதன்படி நம்ம செயல்கள் செய்ய வேண்டும். நமக்கு என்ன விளைவு வேணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோமோ அதற்கான செயல்களை நாம் செய்ய ஆரம்பிக்கும். அப்ப விளைவு கண்டிப்பா வரும். ஏன்னா இதுதான் இறை நீதி அப்படிங்கிறாங்க. இந்த செயல் விளைவு தான் இறை நீதி, தெய்வ நீதி. அதை நம்ம மாற்றவே முடியாது. மற்ற விதிகளை எல்லாம் நம்ம மாற்றலாம். நீதி என்பது என்னது? ஒரு சட்டம் இல்லைங்களா? ஒரு லா அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு ஊர்களுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது ஒரு விதி. இப்போ இந்த ஊர்ல இருக்கோம், இந்த ஊர்ல ஒரு விதி இருக்கு. இந்த ஊர்ல ஒருத்தர் குடிக்கலாம், குடிப்பழக்கம் அலோடு, அதுக்கான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா சில நாடுகள்ல, சவுதி, குவைத் போன்ற நாடுகள் எல்லாம் நீங்க குடித்தால் தண்டனை, மது பழக்கம் பேன் செய்யப்பட்டது. இதே சில நாடுகள்ல குடித்தால் தண்டனை தான். ஆனா நீங்க அதற்கான பர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் நீங்க லைசன்ஸ் எடுக்கணும். அது எடுத்துட்டீங்கன்னா எப்படி டிரைவிங் எடுக்கிற மாதிரி நீங்க லிக்கருக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க குடிக்கலாம், உங்களுக்கு தண்டனை கிடையாது. லைசன்ஸ் இல்லைன்னா பனிஷ்மெண்ட். இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதி. ஆனா இறைவன் கிட்ட அப்படியெல்லாம் கிடையாது. நீ படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். அதே மாதிரிதான் பொருளாதாரத்திலையும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, இந்த சட்டங்கள் மாறுபட்டுட்டே இருக்கும். அதை நீங்க இந்த சட்டத்தை என்னதான் சட்டம் போட்டாலும் அதை மீறுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. குறுக்கு வழிகளையும் போக முடியும். இது மனிதர்கள் போட்ட சட்டத்துக்கு இது பொருந்தும். ஆனா இறைவனுடைய சட்டம் என்று ஒன்று, அந்த சட்டத்துக்கு
நீங்க என்ன குறுக்கு நீங்க ஒரு செயல் செஞ்சுட்டீங்க, தப்பான செயல் செஞ்சுட்டீங்க, நீங்க உணர்ந்துட்டு ஐயோ நான் இதை தெரியாம செஞ்சுட்டேன், நான் இதுக்காக பரிகாரம் பண்றேன், பூஜை பண்றேன், அன்னதானம் பண்றேன், என்ன நீங்க சொன்னாலும் சரி, அதற்கான விளைவை நீங்க அனுபவிக்கணும். நீங்க ஒரு அன்னதானம் பண்ணீங்கன்னா அந்த அன்னதானத்தோட பலன் கிடைக்குமே ஒழிய இந்த பாவத்திற்கான பலனும் நம்ம தான் அனுபவிக்கணும், அந்த புண்ணியத்துக்கான பலனையும் நம்ம தான் அனுபவிக்கணும். இதுதான் இறை நீதி. நம்ம எந்த இப்ப பரிகாரம்ங்கிற பேர்ல நம்ம கிட்ட நிறைய கொள்ளை நடக்குது. நிறைய கோயில்கள் இதுக்காகவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த நவக்கிரக கோயில்கள், இந்த கும்பகோணம், தஞ்சாவூர் சைட்லாம் போனா ஏகப்பட்ட பரிகார கோயில்கள் இருக்கு. அவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் போய் பரிகாரம் பண்ணாலும் நீங்க செய்த செயலுக்கான விளைவை நாம தான் அனுபவிக்க முடியும். அந்த பூஜையோ இதோ நம்ம மாற்ற முடியாது. அதுல இருந்து ஒரு ஒரு மன திருப்தி வேணா கிடைக்கும். ஓகே இது பண்ணிட்டோம், இனி நம்ம ஏதாவது பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பக்தி மார்க்கத்துல ஒரு பயத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்பதான் நம்ம குற்றம் செய்ய மாட்டோம். அந்த பயபக்திங்கிறது எதுக்காக வந்துச்சுன்னா, ஐயோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும், நரகத்துக்கு போயிடுவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி பயமுறுத்தி நல்வழிப்படுத்தினாங்க. இப்ப அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இப்ப இருக்கிற குழந்தைங்க கிட்ட எல்லாம் நம்ம பயமுறுத்த முடியாது. நம்ம கரெக்டா தெளிவா அறிவியல் பூர்வமா விளக்கணும். இல்லைன்னா சாமி கண்ணை குத்தினா குத்து சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க குழந்தைகள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அறிவியல் பூர்வமாக இந்த செயல் விளைவு தத்துவங்களை பற்றி குழந்தைகள் கிட்ட இருந்து நம்ம சொல்லி அதை வளர்த்தணும். வளர்த்தும் பொழுது அவங்க நிச்சயமாக ஒரு நல்ல வழி, ஒரு வேதாத்திரிய குழந்தையாக தான் அவங்க வருவாங்க. வாழ்க வளமுடன். ஹம், இந்த தெய்வ நீதி வழி வாழ்தல் என்பது நாம் இந்த வேதாத்திரிய பயிற்சிகள் மட்டும் செய்வது மட்டுமல்லாமல் வேதாத்திரிய கருத்துக்களோடு நாம் மகரிஷி சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே இரண்டொழுக்க பண்பாடு, நம் அனைவருமே பேராசிரியர்கள், அதனால ஐந்தொழுக்க பண்பாடு இது போன்ற விஷயங்களை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு செயலுக்கும் உண்டான விளைவை தான் நம்ம அனுபவிக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடும் நம்மால் செய்யப்படக்கூடிய இந்த செயல்களுக்கு இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்ற ஒரு நிஷ்காமிய கர்ம சிந்தனையோடும் நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுது நம் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு தெய்வ நீதி வழி வாழ்தலாக தான் இருக்கும். இந்த ஒரு சிறப்பான தினத்தில் அந்த ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அனைவரும் இந்த வேதாத்திரியத்தை கடைபிடித்து இந்த வேதாத்திரிய கல்வி உலகெங்கும் கொண்டு செல்ல நம்மால் இயன்ற ஒரு தொண்டினை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை அளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் இறைநிலைக்கும் நன்றி கூறி எனது இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை உரை. தெய்வ நீதி வழிவாழ்தல் என்ற தலைப்பிலே தெய்வம் என்றால் என்ன, அது சொல்லும் நீதி என்ன, அதை அறிந்து எப்படி வாழ்வது என்றும் விளக்கம் தந்தீர்கள். தெய்வம் இல்லாத இடமே இல்லை, அதுவே அனைத்துமாக இருக்கிறது என்றும் அதன் தரம் திறம் பற்றியும் அற்புதமான விளக்கங்களை தந்தீங்கள். இதற்கு எந்த பரிகாரமும் உதவாது என்றும் அதையும் அணித்தரமாக சொன்னீங்கள் ஐயா. மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், அதுல சொன்னீங்களா எந்த பரிகாரமும் இதுக்கு எங்களுக்கு இது தரா